ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, எட்டி குச்சி, அதாவது எட்டி மரம். அந்த எட்டி மரத்துக்கு தெய்வ சக்தி இருக்கா, இல்லைன்னா எட்டி குச்சிக்கு தெய்வ சக்தி இருக்கா, இந்த எட்டு குச்சிய வீட்டுல வச்சா என்ன நமக்கு நல்லது, இல்லைன்னா என்ன கெட்டது, அது எதுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி உள்ள காரியங்களை தான் நம்ம இந்த வீடியோ பதிப்பில நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்ற மாதிரி சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர்றதுக்கு கீழே அந்த பெல் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ எட்டி குச்சி, முதல்ல நம்ம அந்த விஷயத்தை பார்ப்போம். எட்டி குச்சி, எட்டி குச்சியை சிலவங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சிருப்பாங்க. சிலவங்க வந்து வீட்டுல அதிருப்தி இருக்கு இல்லையா, பவுண்டரி, அதுல வந்து குத்தி வச்சிருப்பாங்க, கீழே அடிச்சு வச்சிருப்பாங்க. சிலவங்க பூஜா அறையில வச்சிருப்பாங்க. சிலவங்க வந்து பூஜை பண்ணிட்டு கொண்டு போவாங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம கோயிலுக்கு வரவங்க இதை கொண்டு வருவாங்க, எட்டு குச்சி கொண்டு வந்து, சாமி இதுல உருவேத்தி கொடுங்க சாமி, இல்லைன்னா ஹோமத்துல வச்சு கொடுங்க சாமி அப்படி சொல்லுவாங்க. அப்ப நீங்க புரிய வேண்டியது ஒரு காரியம் இருக்கு. இந்த பூமியில எல்லா செடி கொடி மரங்கள் எல்லாருக்குமே ஒரு மருந்து, இல்லைன்னா ஒரு வசியத்தன்மை, அந்த மாதிரி ஓரோ குணங்கள் இருக்கு, சரிங்களா? அது ஓரோ தேவதைக்கு ஓரோ மரங்களுமா ஒரு வசியம் இருக்கு. இப்போ நம்ம வந்து கிருஷ்ண பகவான் எடுத்துக்கோங்க, நம்ம துளசி தான் கூடுதலா அர்ப்பணம் பண்றோம், சமர்ப்பணம் பண்றோம். ஏன்னா அந்த தேவதைக்கு அதுதான் வசியமா இருக்குது. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு நம்ம வெத்தலை மாலை போடுறோம், சரிங்களா? அது மாதிரி கூவளம், அதாவது பில்போன்னு சொல்லுவாங்க, பில்ப மரம் கூவளம்னாலும் ஒண்ணுதான். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, சிவபகவானுக்கு மாலை சார்த்தனா, அதே மாதிரி அபிஷேகம் பண்ணனா உருவாடு காரியங்கள் இருக்கு, சரிங்களா? உருவாடு புண்ணியம். அது மாதிரி இந்த எட்டி, எட்டி வந்து காளிக்கு உள்ள, இல்லைங்க, காளியோட வசிய மரம்னு சொல்லலாம். ஆனா கர்மத்துல வரும்போது நம்ம எட்டிய ஸ்தம்பனத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம், அது நீங்க புரிஞ்சுக்கணும். எட்டி குச்சிய ஒரு மாந்திரிகன், கர்மம் யதாவிதி தெரிகின்ற மாந்திரிகன், எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், யதாவிதி தெரிகின்ற மாந்திரிகன் உங்களுக்கு பூஜை பண்ணி கொடுக்கறாருன்னா அதுல ஸ்தம்பன மந்திரம், காளியை வச்சு ஸ்தம்பன மந்திரம் பண்ணிட்டு தான் அது கொடுப்பாரு. அது எதுக்கு அப்படி கொடுக்கறாருன்னா, உங்க வீட்டுல ஏதாவது நோய் பிரச்சனை, இல்லைன்னா எதிரிகள் ஏதாவது செய்துட்டாங்க, இல்லைன்னா எதிரிகளால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அப்ப அவங்களோட காரியங்களை ஸ்தம்பனம் பண்ணணும். நோய் நொடிகள், பேய் பிசாசு ஏவல் பில்லி, அதுக்கெல்லாம் கடக்க முடியாம, இல்லைன்னா ஒரு குலதெய்வ கெட்டு போட்டு ஏவலோ மையோ வச்சிருக்காங்கன்னா நம்ம எட்டியை வச்சு ஸ்தம்பனம் பண்ணி அந்த பூஜை அறையிலேயோ, பூஜை அறையிலன்னா எல்லா தேவையும் இருக்கிற பூஜை அறையில கொண்டு எட்டி வச்சு பூஜை பண்ணக்கூடாது. அந்த காளியோட விதியா உள்ள அந்த ரீதியில உள்ளதுக்கு தான் அது பண்ணணும். அப்படி இல்லைன்னா வீட்டுல சில இடங்கள்ல சொல்லுவாங்க, பூஜை செய்கிற கருமையை சொல்லி கொடுப்பாங்க, இந்த இடத்துல வைங்க. அப்போ ஸ்தம்பன கர்மங்களுக்கு தான் கூடுதல் எட்டி யூஸ் பண்றது. அதாவது எட்டி மரத்தால அர்ச்சனை பண்ணும்போது காளிக்கு மட்டும்தான் கூடுதலா எடுப்பாங்க. அதுவும் காளிக்கு நம்ம கடலாடி சவதை எடுக்கலாம். அதே மாதிரி ஒருவாடு இருக்கு, அத்தி இத்தி அறையால் பேரால், இதெல்லாமே எடுக்கலாம். வால்பாமரத்தோடதெல்லாம் காளிக்கு அர்ச்சனை பண்ண ஹோமம் பண்ணும்போது எடுக்கலாம். அது கூட எட்டி எடுக்கும் போது சத்ரு ஸ்தம்பனம், எதிரிகள் செய்ய ஏவலை திருப்பறக்கு, அப்படி உக்கிரமா பண்ணும்போது ஸ்தம்பனம், அதாவது கெட்ட காரியங்களை அழிக்கிறதுக்கு, அந்த மாதிரியான காரியங்களுக்கு தான் எட்டி யூஸ் பண்றது. அப்போ இந்த பேய் பிசாசு இருந்தா அந்த எட்டியை பூஜை பண்ணி இல்ல வீட்டுல வச்சுக்கலாம். எட்டிக்கு வந்து ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு கசப்பு இருக்கும் எட்டி மரத்துக்கு, அது உங்களுக்கே தெரியும், கசப்பும் இருக்கும். அதாவது ஒரு 3 இலை எடுத்து நீங்க வந்து இப்போ ஒரு தண்ணிக்குள்ள ஏதாவது சின்ன ஒரு போட்டல்ல ஒரு ஏதாவது மீனோ ஏதாவது இருக்கு, அதுக்குள்ள அந்த ஒரு 2-3 எட்டி இலைய போட்டீங்கன்னா 2 நாளையில அந்த ஜீவஜாலங்கள் எல்லாமே செத்து போயிடும். ஏன்னா அது அத்தனை விஷம், பாய்சன் அது. அப்ப அதை பார்த்து தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். சும்மா நம்ம தெரியாம யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு ஒரு கோல் எடுத்து கொண்டு வைக்கிறது, அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. நீங்க பண்றதுன்னா ஸ்தம்பனத்துக்கு வேண்டி மட்டும்தான் எட்டிய எடுத்து வைக்கணும், அல்லாம தெரியாம நீங்க பண்ணாதீங்க. ஸ்தம்பனத்துக்கு பண்ணிக்கலாம் நீங்க. ஸ்தம்பனம்னா இந்த கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்கு வருது,
அதை ஸ்தம்பனம் பண்ணி ஸ்தம்பன மந்திரம் காளியோடதே பண்ணுங்க. அதுக்கு நல்ல பவர். வேற தேவதையை பண்றதை காட்டும் காளியோட ஸ்தம்பன மந்திரம் நிறைய இருக்கு. அந்த மந்திரங்கள் யூஸ் பண்ணி ஸ்தம்பனம் வைக்கலாம். பின்ன எட்டி மரத்துல பாவை பண்ணுவாங்க. கெட்ட காரியங்கள் பண்றதுக்கு தான் அந்த பாவை யூஸ் பண்றது. அதாவது நல்ல காரியத்துக்கும் பாவை யூஸ் பண்ணலாம். எல்லாருமே மந்திரத்துல பாவை வச்சு பூஜை பண்றது இல்லைன்னா பொம்மை, அதுதான் பாவைன்னு சொல்றேன். பொம்மை வச்சு கர்மம் பண்றதுன்னா கெட்டதுன்னு நினைச்சிருக்கிறாங்க. இல்ல, உண்மையான அந்த பொம்மை மாந்திரிகம்னு சொல்றது நம்ம தேகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தீய சக்திகளை மாத்துறதுக்கு தான். அதை இன்னைக்கு தீய ரூபத்துல யூஸ் பண்றாங்கிறதா உண்மை. அப்ப எட்டிங்கிறது ஸ்தம்பனமாகும். ஸ்தம்பனத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இனி ஒருபாடு காரியங்கள் இருக்கு. அதாவது எட்டி மை வச்சு காளியை வறுத்துறது எப்படின்னு கேள்வி எல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த எட்டி மை தயார் பண்றது எப்படின்னு, அது எட்டி மரம் யூஸ் பண்ணலாம், எட்டியோட விதையும் யூஸ் பண்ணலாம். அதுல காளியோட மந்திரங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் அந்த அரைக்கும் போதே இத்தனை உரு ஜெபம் பண்ணிட்டு தான் அரைக்கிறது அந்த எட்டியோட மை உண்டாக்க. அதே மாதிரி அந்த மை உருவாக்கின பிறகும் நம்ம அதே மாதிரி விதியா பூஜை கொடுத்து அந்த உரு கொடுத்து எந்த காரியத்துக்குங்கிறது நம்ம யூஸ் பண்ணோம். பின்ன ஒரு மை, அந்த மையோட காரியம் நீங்க தெரியணும். அந்த மை உண்டாக்கும் போது ஏது கருமை உண்டாக்குறாங்க அவங்களுக்கு தான் அது சரியா வேலை பண்ணும். இல்லாம இந்த மைய வாங்கிட்டு போய் வேற ஆளு வச்சா இல்லைன்னா அவங்க விற்கிறது அந்த அதுல எல்லாம் அப்படி வேலை பண்றாங்க. உண்டாக்குற கருமி எதுக்கு வேண்டி கொடுக்குறாங்களோ அதுக்கு வேலை செய்யும். சரிங்களா? இல்லாம தேவையில்லாம நீங்க அந்த மைய மாந்திரிகம் சொல்லி ஒருபாடு அலைய வேண்டாம். அதே மாதிரி காளியோட மை கிடைச்சதுன்னு சொல்லி வீட்டுல கொண்டு எல்லாத்துலயும் கொண்டு வைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட தேவதை கூட சிலங்க ஸ்தம்பனமா நிற்கும். அதனாலதான் இந்த அகோர பூஜையை பத்தி நான் சொல்லாது. அகோர பூஜையில மசான காளியோட பத்தி நான் சொல்லாது. ஏன்னா எட்டி மை வச்சு மசான காளிக்கு பூஜை பண்ணலாம். அதை அந்த விதியில பண்ணணும். தப்பா தெரியாம யாராவது சொன்னாங்கன்னு மை எடுத்து கொண்டு வச்சு பூஜை பண்ணா அங்க எல்லாமே ஸ்தம்பனம் ஆயிரும். நம்ம குலதெய்வத்துக்கு போதும் அது ஸ்தம்பனமா பாதிக்கப்படும், தர்ம தெய்வத்துக்கு பாதிக்கப்படும். அப்போ நீங்க இந்த எட்டியோட பார்த்து தெரிஞ்சு செய்யுங்க. எட்டி மரத்துக்கு தெய்வ சக்தி இருக்கு சொல்லி எல்லாம் கொண்டு வைக்காதீங்க. எதுக்கு, என்ன காரணம், எதுக்கு வேண்டி வைக்கிறோம், எந்த சக்தி இருக்குங்கிறத நீங்க நல்லபடியா தெரிஞ்சுதான் நீங்க வைக்கணும். அப்ப இனி நான் கூடுதல் டீட்டெயில் நான் உங்களுக்கு, இல்லைன்னா எட்டி மை எப்படி உண்டாக்குறது, அந்த மந்திரம் எங்க என்ன, காளியோட எந்த மந்திரம் பண்ணி எட்டி மை வச்சா காளியை வர வைத்து என்ன செய்யலாங்கிறத அடுத்த வீடியோ பக்கத்தில் நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோ பதிவுல நாம பார்ப்போம்.